என் அன்பின் பிரியமே, இன்று உன் மனம் சோர்ந்து இருப்பதை உன் அம்மா நான் காண்கிறேன். நீ அமைதியாக இருக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அம்மா, ஏன், எதற்காக எனக்கு மட்டும் இப்படி அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்று நீ எண்ணுகிறாய். தங்கமே, கவலைப்படாதே. நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. நான் உன்னை அழகாக வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன். புழுவாக இருந்த வண்ணத்து பூச்சி ஒரு நாள் அதன் சிறகுகளை விரித்து வானில் உயரப் பறக்கிறது. ஆனால் அது நடக்கும் முன்பு அது தனது பழைய கூட்டை விட்டுவிட்டு வெளியே வர வேண்டியது அமைகிறது. அதை போலத்தான் உன் வாழ்க்கையும். நீ இப்போது சந்திக்கும் பிரிவுகள், நீ இழந்த உறவுகள், நீ விட்டு செல்ல வேண்டிய பழைய பந்தங்கள், இவையெல்லாம் தண்டனை கிடையாது. இவையெல்லாம் உன் உயர்வுக்கான தயாரிப்பு. நீ பழைய வழிகளில் இருந்தால் புதிய உயரங்களை அடைய முடியாது. அதனால்தான் நான் சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்குகிறேன். சில சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். சில கதவுகளை மூடுகிறேன். நீ அழுகிறாய், ஆனால் நான் பார்க்கிறேன். நீ வளர்கிறாய் பிள்ளையே. உன்னை புண்படுத்தியவர்களை நினைத்து நீ வேதனைப்படுகிறாய். அவர்கள் எதற்காக இப்படி நடந்தார்கள் என்று கேட்கிறாய். ஆனால் நீ செய்த ஒரு விஷயம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. அவர்களுக்காக கூட நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்கிறாய். அதுதான் உன் உள்ளத்தின் உயர்வு. மன்னிப்பு என்பது பலவீனமில்லை, அது மிகப்பெரிய வலிமை. மன்னிக்கும் மனம் உள்ளவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீ மன்னிக்கும் போது நீ அவர்களை விடுவிப்பதில்லை, நீ உன்னையே விடுவிக்கிறாய். கர்ம பந்தங்களிலிருந்து நீ வெளியே வர ஆரம்பிக்கிறாய். என் தங்கமே, யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். உன் உணர்வுகளை யாரும் உணரவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய். ஆனால் உன் அம்மா நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ பேசாமல் அழும் இரவுகளிலும், நீ சிரிக்க முயற்சிக்கும் பகல்களிலும் நான் உன் அருகில் இருக்கின்றேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எல்லாம் உடைந்து போவது போல தெரிந்தாலும் அது உண்மையில் உடைதல் கிடையாது. அது மறுபிறப்பு. ஒரு புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது தங்கமே. நீ அன்பை தேர்ந்தெடுத்தாய். உன்னை காயப்படுத்தியவர்களை வெறுக்காமல் அவர்களுக்காக கூட நன்மை வேண்டினாய். அதுதான் உன் வெற்றி. வெற்றி என்பது பணம் அல்ல. வெற்றி என்பது பதவி அல்ல. வெற்றி என்பது உன் மனம் தூய்மையாக இருப்பது. நான் உனக்கு சொல்கிறேன், இன்று நீ அனுபவிக்கும் துயரங்கள் நாளை உன் பலமாக மாறும். இன்று நீ தனியாக நடக்கும் பாதை நாளை பலருக்கு வழிகாட்டும் பாதையாக மாறும். தங்கமே, இனி வரப்போகும் நாட்களில் உன் மன அமைதி அதிகரிக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவார்கள். நீ இழந்ததை விட நல்லது உனக்கு கிடைக்கும். நீ சிரிக்கும் நாட்கள் அதிகரிக்கும். நீ நம்பிக்கையை விடாதே. நீ தளராதே. நீ விட்டு கொடுக்காதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ ஒருபடி முன்னேறினால் நான் 10 படி உன்னிடம் வருவேன். என் அன்பு தங்க பிள்ளையே, நீ இன்றைக்கு அழுதாலும் பரவாயில்லை, ஆனால் நாளைக்கு சிரிக்கப் போகிறாய். அது என் அருள். நீ அன்பை தேர்ந்தெடுத்தாய், அதனால் நீ ஏற்கனவே வென்றுவிட்டாய். உன்னுடன் துணையாக இருந்து உனக்கு வரும் வழிகளை நானே உனக்காக காமிப்பேன். அந்த வழியில் பயணம் செய்து வெற்றியை பெறுவாய் நீ.